ஃபைனலா நேற்று சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. இந்த ஆர்சிபி மேல ஜேசிபி வச்சு ஏத்தலான்னு பார்த்தா நேற்றுக்கு அவனுங்களும் ஜெயிச்சுட்டானுங்க. இருந்தாலும் கண்டிப்பா சிகப்பு துணியை முட்டுறோம். எடு 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 ஈசாலா கப்பு நமுதே. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், ஒருவேளை கடைசி பால கடப்பார டாட் வச்சிருந்தா நீங்க என்னடா பண்ணிருப்பீங்க? 166 சேஸ் பண்ணதெல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு ஸ்கோராடா? கோழி முட்டை போட்டு பார்த்துருக்கேன், இங்க என்னடா கோழி வாத்து முட்டை போடுது? புரியல. அட அந்த விராட் கோலி டக் அவுட் தானே, அதுலயும் இன்னைக்கு பட்டைய கிளப்பிட்டான். 23 பாலுக்கு 65 ரன்னு. குணால் பாண்டியா கூட தான் 73 ரன் எடுத்தான் 46 பாலுக்கு. ஏன் 75 பாலுக்கு 75 ரன் அடிக்க சொல்லு. ஏன்டா இந்த செருப்பும் அந்த செருப்பும் ஒன்னாடா? எனக்கு ஒண்ணு தாண்டா புரியல, லாலிபாப்போட அம்பாசிடரே நீங்க தான், நீங்க எப்படிடா ஜெயிச்சீங்க? இவ்வளவு வாய் பேசுறல. ஆர்சிபில புவனேஸ்வர் குமார் 4 விக்கெட் எடுத்தான். சிஎஸ்கேல எவனா 4 விக்கெட் எடுத்தானா? திமிர் நாயம் பேசாத. 166 அடிக்க மும்பை இந்தியன்ஸ் 7 விக்கெட் விட்டுருக்கானுங்க. நீ 8 விக்கெட் விட்டுதான் அந்த ரன்னையே சேஸ் பண்ணிருக்க. வெக்கமா இல்லை உனக்கு? எது எப்படியோ, இதுக்கப்புறம் கடப்பார பழனிக்கு பால் காவடி எடுத்தாலும் பிளே ஆஃப் வர முடியாது. எங்களுக்கு இனி 3 மேட்ச் தான் இருக்கு. டப்புன்னு 2 மேட்சை தட்டி விட்டோம்னா போதும், உள்ள வந்துருவோம். ஆனா உங்களுக்கு பிரச்சனை இல்லடா, ஒரு மேட்ச் தோத்தாலும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் பிளே ஆஃப் வர சான்ஸ் இருக்கு. அவ்வளவு அதுக்கப்புறம் ஆடினே இருப்பேன். ஆர்சிபிடா. அப்படி ஆடினாதான் லாலிபாப் கொடுத்துருவோம் வாயில. ரொம்ப ஆடக்கூடாது என்ன? பிளே ஆஃப் தான் வரீங்க, ஃபைனல்ஸ் ஒன்றும் வரல.